பேக் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நம்ம ரோப்ளாக்ஸில் இருக்க ஜாம்பி டேக்ன்ற கேமை தான் கைஸ் விளையாட போகிறோம். இந்த கேம் பற்றி நிறைய பேருக்கு தெரிஞ்சுப்போம். டேக்ன்ற கேள்விப்பட்டாலே எல்லாருக்கும் தெரிஞ்சிடும். இது ஏதோ ஓடுகாலி கேம் தான். ஓடு காலி அப்படின்ற மாதிரி ஜாம்பிஸ்லாம் இருப்பானுங்க. அந்த ஜாம்பிஸ்லேருந்து நம்ம தப்பிச்சு இந்த ஃப்ளைட்டுக்கு வரணும். இப்போ நம்ம வந்துட்டு ஜாம்பி டேக் தான். அது ஜாம்பி நம்மளை கடிச்சதுன்னா நம்மளும் ஜாம்பி ஆயிடுவோம். இப்போ நம்ம என்ன பண்ணணும், ஜாம்பிட்டேருந்து தப்பிச்சு ஓடணும். நம்ம எவ்வளோ தூரம் இந்த காயின்ஸ்லாம் கலெக்ட் பண்ண முடியுமோ கலெக்ட் பண்ணணும். அப்போ தான் லெவல் ஏறும். இந்த கேம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் விளாட்றேன். இந்த கேம் பற்றி யாருக்காவது தெரிஞ்சுருந்தால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் எப்படி விளாட்ணுன்னு. கொஞ்சம் டேக்னால என்னென்னா, நம்ம வந்துட்டு இந்த பிடி இல்லைன்னா நம்ம தெருவில் சும்மா விளாடுவோம். ஓடி பிடிச்சி விளாட்றது தான் டேகுன்னு சொல்லி இங்கிலீஷில் சொல்லுவாங்க. அதாவது நம்ம ஓடி போய் யாராவது பிடிச்சோன்னா அவங்க கேட்சர் ஆகிடுவாங்க, நம்ம ரன்னர் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி தான் டேக் கேமு. ஆனால் இதில் என்ன மாதிரி சொல்லியிருக்காங்கன்னு எனக்கு புரியவே இல்லை. ஒரு ஜாம்பி இருக்குது, 12 ஹியூமன்ஸ் இருக்காங்க. டேகை நம்ம என்ன பண்ணுவோம், நம்மளோட அதாவது நம்ம கேட்சராக இருக்கிறத அடுத்தவங்கள்ட்ட கொடுத்து நம்ம இதை ரன்னர் ஆகிடுவோம். இதில் வந்துட்டு என்ன ஆகுது, ஏதாவது ஒரு ஜாம்பி நம்மளை வந்து அடிக்குதுன்னா நம்ம வந்துட்டு என்ன ஆயிடுவோம், நம்மளும் அந்த ஜாம்பி ஆயிடுவோம். அடுத்து என்ன ஆகும், ஹியூமன்ஸில் 11 இருக்காங்களா, ஜாம்பி 2 ஆகிட்டு ஹியூமன் வந்துட்டு 10 ஆயிடுவாங்க. இந்த மாதிரி குறையும் பஸ். இதுதான் இந்த கேமோட இது. நம்ம ஹெலிகாப்டர் பக்கத்தில் வந்துட்டோம். அதுதானே ஜாம்பி. இந்த சாம வயசு ஜாம்பி. நம்ம அப்படியே ஓரமாக அப்படி நின்று எகிரி குச்சி பார்க்கலாம். ஜாம்பி போயிடுச்சுன்னு நினைக்கிறேன். போயிடுச்சு தானே, அதோ அங்கே போகுது ஜாம்பி. காய்ஸ் நம்ம 20 லெவல் வந்துட்டோம். அங்கே இருக்க அந்த இடத்துக்கு நம்ம இப்போ போகணும். கீழே விழுந்தோன்னா அவ்வளோதான் நம்ம கதை. இந்த காயின்ஸ்லாம் அதாவது எக்ஸ்பின்னு நினைக்கிறேன். எக்ஸ்பிலாம் லெவலப் ஆகிறது. இது ஜாம்பியை பார்த்துட்டோன்னா இதுக்கு என்ன வேணும், பூட்டா என்ன கட்டரு, இன்னொரு கட்டர் கட்டுறாங்க. இந்த கட்டரை நம்ம ஏதாவது வீட்டுக்குள்ளே போய்ட்டு தேடி கண்டுபிடிச்சி நம்ம எடுத்துகிட்டு வந்து நம்ம மட்டும் படிச்சிடலாம். எண்டே ஜாம்பி இப்போ நம்மளும் ஜாம்பியா? ஐயோ ஜாம்பி ஆகிட்டோம். ஜாம்பி ஓகே, நம்ம எப்படியா தேடி புறா இவனும் ஜாம்பி ஆகிட்டான்னு நினைக்கிறேன். அவங்க ஜாம்பி ஆகிட்டான். இப்போ நம்ம என்ன பண்ணலாம், இந்த பக்கமாக போய் அங்கே ஓடுறவனை பிடிச்சிடலாம். எங்கடா இருக்காடே, இது வரான். புறா கைஸ். ஹியூமன்ஸ்லாம் ஃபாஸ்ட்டாக ஓடுறானுங்க கைஸ். அந்த பக்கம் வரான், இந்த பக்கம் வந்துடலாம். அது பிடிச்சாச்சு. இப்போ 5v5 இருக்கும். ஹியூமன்ஸால் என்ன பண்ண முடியாது, இது டேர்ன் பண்ண முடியாது. அவ்வளோதான், நம்ம தான் ஜெயிச்சிருவோம். அவ்வளோதான், நம்ம சாப்பி ஆனதுக்கப்புறம் நம்ம நிறையா பேரை பிடிச்சிருக்கோம். நம்ம ஈஸியாக ஐயோ நம்ம ஒன்று மறந்தே போயிட்டோம். நம்ம ஹெலிகாப்டரில் தப்பிச்சிருவாங்களே யாராச்சும் போயிட்டு. நம்ம ஹெலிகாப்டர் பக்கம் போய் பார்த்துக்கலாம். ஹெலிகாப்டர் பக்கத்துலேயே நின்றுருந்தோன்னா அவங்க வரவே மாட்டாங்க ஹெலிகாப்டரில் தப்பிக்கிறதுக்கு. நம்ம ஃபஸ்ட் ஆளாக போயிட்டு ஹெலிகாப்டர் நின்று எல்லாரையும் பிடிச்சிடலாம். ஹெலிகாப்டர் எங்கடா, எப்படா மேலே போகணுன்னு ஹெலிகாப்டர்கிட்ட போகணும்ல. நான் ஹெலிகாப்டர் மேலே போக முடியாதோ, எப்படா நான் மொட்டை மாடிக்கு போனேன். மொட்டை மாடிக்கு வழியே சொல்லுங்கடா. அப்படியே எகிரி இல்லாமா, இங்கே கம்பி இருக்குது, இதை பிடிச்சி ஏறலாம். ஓகே வாய்ஸ், இப்போ எவனா தேடி வருவானுங்க. அப்போ நம்ம வந்துட்டு அடிச்சிடலாம். இந்த கொசு சொல்ல வேறு தாங்க முடியல வாய்ஸ். அங்கே ஒரு மனுஷன் இருக்காங்க வாய்ஸ். அவன் ஓடுறான். அவனை போய் பிடிச்சிடலாம். மட்டும் தனியாக போயிட்டு அவனை பிடிச்சி அடிச்சிடலாம். நான் நினச்சிட்டு அந்த ரெட் கலர்லாம் மண்டைக்கு மேலே வரும்ல, அது அவனுங்கெல்லாம் ஜாம்பி. நார்மலாக நம்மள மாதிரி வந்து தப்பிச்சுட்டு இருந்தேன். புறடே செத்துட்டாங்க, கீழே வந்துட்டாங்க. அவன் கட்டரை கண்டுபிடிச்சிட்டாங்க. அவன் இப்போ என்ன பண்ணுறான், ஏறுறான்
டே அவனை பிடுங்கடா, டே அவனை பிடிங்கடா சாம்பி. அவங்க தான் ஓடிக்கிட்டே இருக்கான். நம்ம பட்டுன்னு என்ன பண்ணிடலாம், நம்ம மேலே ஏறி அதை போய் பாதுகாக்க ஆரம்பிச்சிடுவாங்க. இல்லைன்னா அவனுங்க என்ன பண்ணுறானுங்க, வந்துடுவானுங்க. கொசு தொல்லை வேறு தாங்க முடியல. சாடா கேம் விளையாடுறதுக்கு கொசு அடிக்க விட்டாங்க. அது கொசு எங்கடா அதை இதை காணும் கைஸ். இது பேர் என்னதே குட் நைட்டு. ஓடுறான் பட் டாப் ஜாம்பிஸ் நம்ம இருக்கோமா கைஸ்? நம்ம செகண்ட் இடத்துல இருக்கோம்னு நினைக்கிறேன். இல்லை, நம்ம வந்துட்டு 2 பேரை டேக் பண்ணியிருக்கோம். செமையாக போயிட்டுருக்கு மேட்ச்சு, செம கேம் பிளே கைஸ். நம்ம தான் கைஸ் இது. என்னடா இப்படி ஆயிடுச்சு கைஸ்? இந்த குட் நைட்டை ஃபஸ்ட்டு போட்டு விடணும் கைஸ், இல்லைன்னா அந்த கொசு கடிச்சு நம்மளை கொண்டுரும். போட்டாச்சு. குட் நைட்டை போட்டால் தான் தூக்கம் வருது. குட் நைட்டை போட்டோன்னா உட்காரவே முடியுது ரூம்குள்ளே. இப்போலாம் கொசு கடி செமையாக இருக்குது கைஸ். உங்கள் வீட்டில் எப்படி கொசு கடிக்குதுன்னு கமெண்டில் கடிங்க கைஸ். ஷேட்ரஸ் போட்டிருந்தேன், காணும் ஒன்றுமே ஒழுங்காக ஒர்க் ஆக மாட்டேங்குதுன்னு நினைக்கிறேன். ஷேட்ரஸ் வீடியோ ஸ்டார்டிங்காக பார்த்துருந்தீங்கன்னா ஒர்க் ஆகிருக்கும். இப்போ என்னன்னு தெரில, ஒர்க்கே ஆகும். இதோ இப்போ ஒர்க் ஆகிடுச்சு. ஷேட்ரஸ் ஒரு மாதிரி டார்க்காக காட்டும் இடத்து, அதுதான் சூப்பராக இருக்கும். நம்ம இந்த வாட்டி எதையாவது தேடி கண்டுபிடிச்சி தப்பிக்கணும் ப்ளீஸ். நாளைக்கு இப்போயும் இந்த கொசு தொல்லை தாங்கவே முடியல. கொசு செத்து போ, ஒரு கொசு வச்சுருக்கோம். நம்மளாம் சாம்பி எங்கே இருக்கும்? Who is the zombie? ரன் ஹைடா. என் பக்கம் சாம்பி இல்லை, ஒரு சாம்பி வந்துருச்சு. யாருன்னு தெரில. அது 7 பேர் தான் இருக்காங்க. இது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ப்ளூ கீ எனக்கு கிடச்சிருக்கு கைஸ். நம்ம ரெட் கீ எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு எங்கே போகணும், அது வரைக்கும் நம்ம பார்த்துட்டு இங்கேருந்து அங்கே ஓடலாம். இப்படி சாம்பி வராங்க. சாம்பி வந்துட்டான். ஐயோ, நம்மளும் சாம்பி ஆகிட்டோம். நம்ம என்ன நினச்சோம், இப்படியாவது இப்போ இருக்காங்க சாம்பி ஆக்கிடலாம். நம்ம தோக்கவே கூடாது என்றைக்கும். நம்ம தோற்றா நம்ம தோக்குறதுல இல்லை கைஸ். நம்ம யாரெல்லாம் பிடிச்சி வச்சு நம்ம ஒரு டேக்ல அங்கே எல்லாருமே சாம்பி ஆகிட்டு இருக்காங்க. எல்லாம் மனுஷ பயிலுகளே இருக்காங்க. அங்கே ஒருத்தன் ஓடுறான். புறா பிங்கல் டிக்கி எடுத்துகிட்டு ஓடுறாங்க. பாக்ஸ் இங்கே தானடா வரணும். எங்கடா இருக்காடே பாய்ஸ்? இங்கே ஓடிட்டாங்க. இங்கே நெட்டு வேறு செம்ம ஸ்லோவாகிட்டு இருக்கு. இந்த கொசு தொல்லை வேறு தாங்க முடியும். ஓகே, நெட்டு பவராக கிடைக்க ஆரம்பிச்சிருச்சு. நம்ம போய்ட்டு ஹெலிகாப்டரை பாதுகாக்கலாமா, இல்லைனா சும்மா அப்படியே சுற்றிக்கிட்டு இருக்காங்க. 5v5 இருக்கவங்க. அங்கே ஒருத்தர் இருக்கான். ஹெலிகாப்டர் தான் வருவான் அவன் கன்ஃபார்ம். சொன்ன மாதிரியே வந்துட்டான். அவனும் சாம்பி ஆகிட்டானா? இல்லை, தப்பிச்சிட்டான். ஓடுறாங்க. நம்ம பிடிச்சிடலாம். சாம்பி அவங்க டீம் செம்மையாக ஒருத்தன் விளையாடுறாங்க. செம திறமையான பிளேயராக இருக்கான். கிரிட்டு எல்லா வேலையும் கரெக்டாக முடிக்கிறான். ஆனால் நம்ம என்ன பண்ணுறோம், அங்கே ஒருத்தன் போகிறான். பிடிங்கடா டே சாம்பிக்காரனுங்களா, என்னடா உயிரோட தான் இருக்கீங்க, கான்ஃபிடென்ஸில் இருக்கீங்க. ஏதோ ஓடுறான். இந்த ரெட் கலர் இங்கே தான் வரான். புற முடிச்சிட்டேன்னு நினைக்கிறேன். அவனுக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்கா, எனக்கு நெட்டு ஸ்லோவாக இருக்கான்னு தெரில. இந்த கொசு இன்னும் சாவறது கத்திக்கிட்டே இருக்கு. பிடிச்சிட்டோமா அவனை? இல்லை ஓடு. கரெக்டாக ஒருத்தன் குடு ஓடி வந்தான். போடுறான்.
இது ஒரு பொண்ணு செம்ம விளையாடுது. குதிச்சு குதிச்சு எல்லார்ட்டையும் தப்பிச்சு ஓடிக்கிட்டு இருக்கு. மாட்டுச்சு ஏதோ ஒரு புதுசாக ஒரு இடத்த கண்டுபிடிச்சி ஓடுற 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 விளையாட மட்டும் எடுத்து ஓட்டி சேஃப்டிக்கு நிற்கும். அதனால் வந்து டப்புன்னு ஓப்பன் பண்ணிட்டானா முடிஞ்சிச்சு நம்ம கதை. ஆனால் ரெண்டு பொருள் தரேன். புறா 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 கட்டுன்னு ஒரு ஓகே. இன்னும் ஒருத்தன் தான் ஹியூமன் இருக்கான். அதனால் எப்படி நம்ம ஜாம்பிஸை தாண்டி ஜெயிக்க முடியாது. எங்கடா இருக்காங்க ஒரு ஹியூமனு கைஸ்? டாப் ஹியூமனு நம்ம தான் நம்ம 2 பேரும் டேக் பண்ணியிருக்கோம். நம்ம கடைசியாக இந்த ஒரு கேமில் எப்படியாவது ஜாம்பியாக இல்லாமல் நம்ம மனுஷனாக இருந்து ஜெயிக்கணும். இதுதான் நம்மளோட 3வது மேட்ச் தான், நம்ம கடைசி மேட்ச்சு. இதுக்கப்புறம் நம்ம இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். எப்படியாவது இந்த ஐயோ மறுபடியும் ஷேடர்ஸ் போயிடுச்சு கைஸ். அது கடைசி நேரத்தில் மட்டும் சும்மா வந்துட்டு அது பாட்டு போயிடுது. அது ஷேடர் சீக்கிரம் ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். இங்கே கையிலே அந்த கொசு நின்றுட்டுருக்கு கைஸ். கொன்றா நம்ம கிட்டத்தட்ட 3 லெவல் வந்திருக்கோம். நம்ம வந்துட்டு 2 பேரை டேக் பண்ணும்போது நம்மளுக்கு நிறையா லெவல்ஸ் கொடுத்தானுங்க. கிட்டத்தட்ட இதில் 3/4 லெவல் அவனுக்கு 2 பேரை பிடிச்சி தான் அனுப்பேன். இப்போ ஷேடர்ஸ் இப்போன்னு பார்த்து ஒர்க் ஆகுது. இல்லை இதில் ஷேடர்ஸே ஒர்க் ஆகல. நைட் ஆயிடுச்சு யூஸ் பட்டுன்னு ஷேடர்ஸ் ஒர்க் ஆக மாட்டேன். கஷ்டப்பட்டு கூகுளில் தேடி ஏற்றுனேன். ஓகே நம்ம இப்போ போய்ட்டு ஏதாவது சாவியை கண்டுபிடிக்கணும். ரன் ஹைட் சாம்பி வாஸ் கேம். நம்ம ஒரு இங்கிலீஷை போடணும் போட்டால் காமெடியாக இருக்குது. இப்படியாவது மேலே போயிட்டு ஏதாவது கீ இருக்கான்னு கண்டுபிடிக்கணும் கைஸ். இதுக்குள்ளே போக முடியல. எங்கே கீ எதுவும் இருக்காங்க? எதுவும் கீ கிடச்சா நல்லாயிருக்கும். ஒருத்தர் சாம்பி ஆகிட்டான் பையன். அது யார்? ஐயோ நம்ம தானா? அப்போ நம்ம மீதியாக இருப்போம். பக்கத்தில் வந்தானே குடு குடுன்னு ஒரு போய் அவனை பிடிச்சி கடிச்சிட வேண்டியதான். ஒருத்தனையும் சாம்பி ஆக்கலை. இதுக்குள்ளேயும் சாம்பி ஆகணும். இல்லை எங்கடா இருக்கீங்க மனுஷ பயல்க? 10 பேர் இருக்கானுங்க. ஒரு பயல்களையும் காணும். இங்கே ஒரு கீ இருக்கான எடுக்க வருவானு. நம்ம இங்கே இருந்து பார்ப்போமா? கீழே இறங்கி அங்கே ஒருத்தன் ஓடுறான். அங்கே ஒருத்தி வரான். அங்கே வரான் அந்த ரூம்குள்ளே போகிறான். சைலண்ட்டாக நம்ம இங்கே வந்துடலாம். வெளியே வந்தோடனே பிடிச்சி கடிச்சிடும். உர்றா 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 கர்றா 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 கடி 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 கர்றா கர்றா கர்றடி. ஐயோ ஃபாஸ்ட்டாக போகுதுங்க அந்த பொண்ணு. எப்படின்னே தெரில. ஃபாஸ்ட்டாக போயிடுச்சு. நம்ம வேறு ஏதாவது மனுஷ பயிர்களை பார்த்து கடிப்போம். 5 மனுஷ பயிர்கள் தான் இருக்கானுங்க. ஹெலிகாப்டருங்க மனுஷ பயிர்களையும் காணும். ஹெலிகாப்டரையும் காணும். எங்கடா ஹெலிகாப்டரு? ஹெலிகாப்டர் எங்கே காய்ஸ்? ஹெலிகாப்டரில் தானே தப்பிக்குவீங்க நீங்கள். எங்கடா அது ஹெலிகாப்டர்? அங்கே கார் இருக்குது. அதுன்னு தான் நினைக்கிறேன். ஃபாஸ்ட்டாக போவோம். அதுவும் அந்த பையனை முடிச்சிடலாமா? ஒருத்தருமே பிடிக்கல. எல்லாம் வேஸ்ட் ஆகிட்டோம். புறா 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 பிடிச்சிரு 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 பிடிச்சிரு. ஷீட் அவன் ஏதோ நம்மளை இது பண்ணுறான். இங்கே யாரோ வந்துட போகிறாங்க. அதுக்குள்ளே நம்ம 2 நிமிஷத்தில் ஓட்டினாலே நம்ம ஜெயிச்சிருவோம். வரானுங்க இதோ இருக்கானுங்க. 6வது பிளேயர்
வந்தோடனே சாமி தான். சாமி ஏறுறா சாமி சாமி. ஓகே நம்ம 4th லெவல் போயிருக்கோம் கைஸ். என்னடா நீங்கள் என்னடா இது புது பவர் கொடுத்துருக்காங்க. நம்ம தனியாக இருக்கிறதுனால தம்பி வச்சுக்கோப்பான்னு சொல்லி புது பவர் கொடுத்துருக்காங்க. இங்கேருந்து நம்ம தூரத்தில் இருக்க இனிமேல் போயிட்டு பிடிச்சிருவேன். சாம்பி தான். நம்ம அவனை போய் பிடிச்சி கடிச்சு நம்மளும் ஒரு பிளேயர் அப்படின்னு காட்டலான்னு பார்த்தா அவனே ஒரு சாம்பியாக இருக்கும். பிளேயர்ஸ்லாம் இந்த வண்டியை நோக்கி வந்துட்டே இருப்பானுங்க. நம்ம பிடிச்சி கடிச்சு விட்டுருலான்னு பார்த்தா ஒரு மனுஷ பயலுக்குள்ளேயும் காணும் வந்தே தொலைய மாட்டானுங்க. நம்மளே குதிச்சு போயிட்டோம். அது ஓடுது 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 ஓடுது. இந்த லேப் கொடுத்து நம்ம அப்படியே பிடிச்சிருவோம். பிடிச்சாச்சு. புதுசாக பவர் கிடச்சா போதும், நம்ம அது கரெக்டாக யூஸ் பண்ணிடலாம். ஓகே லேப் இது நல்ல பவராக இருக்குது. 3v3 நடக்குது. நம்ம 1v1 ஓகே ஓகே இது நிற்கிறான். இங்கே புறா 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 பார்க்காத நேரத்தில் புறா 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 லேப் 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 புடி 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 பிடிச்சினேன். அப்பா பிடிச்சாச்சு. இப்போ 0 யூனிட்ஸ். நம்ம தான் டாப்பில் இருக்கோம். 3 பேரை பிடிச்சிருக்கோம். ஓகே காய்ஸ், இதோட நம்ம இந்த கேம் பிளேயை முடிச்சுக்கலாம்னு நினைக்கிறேன். ஓகே காய்ஸ், பை பாய், டாட்டா, சி யூ. இந்த வீடியோ பிடிச்சதை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பை பாய்.